சமாரியர்களின் சாட்சி தானே. சமாரியர்கள் சாட்சி கொடுக்குறாங்க. போன வாரம் என்ன சாட்சி? போன வாரம் கூட சாட்சி படிக்கிறது தானே, சாட்சி சொல்கிறது தானே படித்தோம். யார் இல்லைங்களா? மேசியா அப்படிங்கிறத குறித்து அவங்க சாட்சி சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு. அப்புறம் யார் சொல்கிறா? நாத்தான்வேல் சொல்கிறாரு. அப்புறம் பிலிப்பு சொல்கிறாரு, நிக்கோதேமு சொல்கிறாரு. இப்படி எல்லாமே சொல்கிறாங்க இல்லை? ஆமாம், இவங்க எல்லாமே யூதர்கள். அப்போ பாடத்தை நம்ம பிரிக்கிறோம். போன வாரம் யூதர்கள் சொன்ன சாட்சி, இந்த வாரம் சமாரியர்கள் சொன்ன சாட்சி. பார்த்தீங்களா? அப்போ எல்லாருமே ஏசப்பா பற்றி சாட்சி சொல்கிறாங்க இல்லை? இப்போ எல்லாருமே ஏசப்பா பற்றி சாட்சி சொல்கிறாங்கன்னா அப்போ ஏசப்பா எல்லாருக்கும் பொதுவானவரா? உங்கள் பாடத்தில் இருந்தே உங்களுடைய பதில்கள் இருந்தே நான் கேள்வி கேட்குறேன். அப்போ ஏசப்பா எல்லாருக்கும் பொதுவானவரா? ஆமாம், நாம் எல்லாரையும் பொதுவாக வச்சுக்கிறோமா? இல்லை, பாடத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே வருவீங்க. சரி, முதல்ல சமாரியர்கள் யார் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு உங்கள்கிட்ட இருக்கான்னு நம்ம புரிஞ்சுப்போம். நம்ம ஏற்கனவே இதெல்லாம் படிச்சிருக்கோம். சமாரியர்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் ரூட்டை போட்டு அதை கிளியர் பண்ணி வச்சுருப்போம். இதனால் ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாம். யாருங்க சமாரியர்கள் அப்படின்னா? என்னங்க, யூதவர்கள்லேருந்து பிரிஞ்சு போனவங்க. சமாரியர்கள்லாம் யார்? யூதர்களிடத்திலும் இஸ்ரேவேலர்களிடத்திலும் சரி, அப்படி பார்க்குறோம். பாருங்கள், இன்னொரு விஷயம் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இல்லை. அதாவது சமாரியர்கள் யார் அப்படின்னா, எப்போயெல்லாம் யூதர் நாட்டில் எருசலேமுக்கு எப்போயெல்லாம் மற்ற நாட்டை சார்ந்தவர்கள் படையெடுத்து வர்றாங்களோ அப்போ எல்லாம் இங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி போவாங்க. உதாரணத்துக்கு பாபிலோன்லேருந்து நேபுகாத்நேச்சார் வரார். இப்போ அசிரியர்கள் வராங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த நாட்டை கேட்சப் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கிற ஜனங்கள் அங்கே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவங்க ஊரில் இருக்கிற ஜனங்களை கொண்டு வந்து இங்கே வைப்பாங்க. அல்ல, வேறு நாடுகள்லேருந்து இருக்கிற ஜனங்களை கொண்டு வந்து என்ன செய்வாங்க, அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற நாடுகளில் இருக்கிற ஜனங்களை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கே உள்ள தூக்கி போடுவாங்க. இப்போ இவங்க யார் அப்படின்னா புறஜாதிகள் தான். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்தோன்னே யாரை பற்றி படிப்பாங்க? ஒரு நிமிஷம் வந்துடுறேன். யாரை பற்றி படிப்பாங்க? அவங்க யூதர்களை குறித்து படிப்பாங்க. அவங்க யூத கடவுளை குறித்து படிப்பாங்க, ஏசப்பா குறித்து படிப்பாங்க. ஆனாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, முழுசாக தங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரமாட்டாங்க. உதாரணத்துக்கு எஸ்ரா 4ஆம் அதிகாரம் வசனம் 1லேருந்து 3 வரைக்கும் வாங்க. எஸ்ரா 4ஆவது அதிகாரம் வசனம் 1லிருந்து 3 வரைக்கும். என்ன சொல்கிறாங்க? யார் இங்கே கூப்பிட்றா? உங்களோட சேர்ந்து நாங்களும் கோவிலை கட்ட போகிறோம் வர்றோம் அப்படின்னு சொல்லி பேசுறது யாருங்க? யார் சொல்கிறா உங்களோட சேர்ந்து நாங்களும் கோயில் கட்ட வரோன்னு ஒரு கூட்டம் பேசுதே? யார் அது? சத்துருக்கள், யூதர்களுடைய சத்துருக்கள். ரைட்டா? கீழே வாசிங்க. யாருக்கு அவங்க நாங்கள் பலியிட்டு வர்றோம்னு சொல்கிறாங்க? எப்பா, இஸ்ரேல் கடவுளுக்கு தான் நாங்கள்லாம் பலியிட்டு வர்றோம். ரைட்டா? சரி, அப்புறம் வசனம் 4.
சங்கடப்படுத்தினார்கள். இவங்கெல்லாம் யாரு? இப்போ வர்றானே டோபியா, சம்பல்லாத்து, இதெல்லாம் வர சேர்த்துக்க மாட்டாங்கல்ல. யார் கூட? நெகேமியா சேர்த்துக்க மாட்டான்ல. உன் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன், நீ எல்லாம் வந்து என் கூட ஆலயங்கிட்ட வராதன்னு போட்டு தட்டுறாங்கல்ல. ஏன்? இப்போ அவன் என்ன சொல்கிறான்? யார் எங்களெல்லாம் உங்க கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சது? கோரேசு கூட்டி வந்து வச்சிருக்கா? இல்லை பிறகு அதுக்கு முன்னால் அசிரிய ராஜாவாகிய எசரத்தோன் நாட்கள்லேருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கோம். அவன் தான் கொண்டாந்து எங்களை வச்சுருக்கான். அப்போ சமாரியர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னா, அவங்கெல்லாம் வந்து மாற்று தேசத்தில் இருந்து எந்தெந்த சூழல்களில் எருசலேம் பட்டணம் மற்ற மன்னர்களால், அரசர்களால், ராஜாக்களால் வந்து கைப்பற்றப்பட்டதோ அப்பொழுது அங்கிருந்து அவர்கள் அடிமைகளாக அந்த தேசத்து மக்களை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த தேசத்தில் அந்த இடத்துல வந்து அவங்க தேசத்தில் அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற மக்களை கொண்டு வந்து அங்கே வைப்பாங்க. இப்போ நீங்கள் பாடத்தில் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் பாருங்கள் என்ன சொல்கிறாங்களே. சமாரியர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நம்ம வசனத்தோடு அதுக்கு பதில சொல்கிறோம். பாருங்கள் ஃபஸ்ட் பேராகிராஃப் என்ன சொல்லுது சனிக்கிழமை பாடத்தில்? இல்லைங்க, ஃபஸ்ட் 5வது பாடம் சனிக்கிழமை பாடத்தில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் சொல்கிறேன். பார்த்தீங்களா? இப்போ சமாரியர்னா யாருங்கிறது கிளியர் பிக்சராக இருக்கா உங்களுக்கு? சமாரியர்கள் யார் அப்படிங்கிற கிளியர் பிக்சர் கிடைக்குதா? அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தீர்க்கதரிசியும் அப்படி தான் சொல்கிறாங்க. ரைட்டா? இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் இப்போ கோயில் கட்டுறதுக்கு வர்றாங்களே, இவங்கள வந்து நெகேமியாவும் செருபாபேலும் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, சரி வாங்கய்யா கோயில் கட்டிக்கலாம் அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா, யூதர்கள் இஸ்ரவேலர்கள் அந்த சமாரியர்களுடைய விக்கிரகாராதனை பழக்கத்திலும் போய் ஜாயிண்ட் அடிச்சிருப்பாங்க அப்படின்னு முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் அப்படிங்கிற புத்தகத்தில் அவங்க சொல்கிறாங்க. சரிதானா? அவங்க ஜாயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதனால தான் அவங்க என்ன செய்யலை அப்படின்னா இவங்க போகலை. புரியுதா உங்களுக்கு? இதுதான் சமாரியர்கள். இப்போ சமாரியர்கள் யாருங்கிறது நமக்கு தெரியுது. சரி, இப்போ இவங்க யார்? அவங்க தான் சமாரியன் வந்து வேறு ஊர்லேருந்து வந்தால் மத தொழுகையை பற்றின விஷயங்கள் அவங்களுக்கு தெரியலை, அதனால் கோயில் கட்டுறதுக்கு சேர்த்துக்கல. ரைட்டு. ஆனால் கோயிலுக்குள்ளே விடலாமா விடப்படாதா? அவனோட பேசலாமா பேசப்படாதா? அவனோட சேரலாமா சேரப்படாதா? சும்மா ஒரு பேச்சுக்காக கேட்குறேன், தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனால் என்னவா பண்ணி வச்சுட்டாங்க? சுத்தமாக தள்ளி வச்சுட்டாங்க. நான் இந்த பாடத்தை படிக்கும்போது எனக்கு வந்த நம்ம புரிந்து கொள்ளுதல் என்ன அப்படின்னா, சனாதனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மனசுக்குள்ளே ஞாபகத்துக்கு வருது. என்னடா இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் சனாதனம்னு சொல்கிறாங்க, ஆனால் இது என்னைக்கே இருந்திருக்கு. கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் அதுக்கு முன்பிலிருந்தே இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு முன்பில் இருந்தே இன்னைக்கு நம்ம வேற பரிணாமத்தில் அதை பார்க்குறோம். வேற பரிணாமத்தில் நம்ம அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த உலகத்தில் பார்க்குறோம். ஆனால் அன்றைக்கு வேற ஒரு உருவத்தில் வந்து சனாதனமானது இருந்திருக்கிறது. ஏற்ற தாழ்வுகள் இருந்திருக்கிறது. தீண்டாமை என்பது, உறவாடாமை என்பது. இன்றைக்கு தீண்டாமைங்கிற வார்த்தை என்ன? உறவாடாமை அப்படின்னு நம்ம தமிழில் நிறையா படிச்சுக்கிறோம். அதை புரியுதா உங்களுக்கு? அது வந்து அது வந்து அன்றைக்கே ஆட்கொண்டு இருக்கிறது மனிதர்களுடைய மனசில் அப்படிங்கிறத இந்த பாடமானது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, சமாரியர்களுடைய ஒரு விஷயத்தை. அப்படின்னா இயேசு கிறிஸ்து யார்? யூதர். எதுக்காக அவர் வந்தார்? இந்த கேள்விக்கு நம்ம பதில யோவான் 18ஆம் அதிகாரம் வசனம் 37வது வாக்கியத்தை வாசிங்க. இன்னும் நம்ம இதில் தான் இருக்கோம், சமாரியர்கள் பற்றின ஒரு விஷயத்தில் தான் இருக்கோம். இப்போ எப்படி சத்தியம் போகுதுங்கிறத தான் நம்ம அடுத்தது படிக்க போகிறோம். சாட்சி வாங்க சீக்கிரம். 18:37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால்
நீ ராஜாவோ என்றான். இப்போ இயேசு என்ன சொல்றாரு? அதாங்க பாயிண்ட். பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்திருக்கிறாரு? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க தான் வந்திருக்காரு. அப்போ என்னையா சத்தியம்? எது சத்தியம்? என்ன சத்தியம்? இஸ்ரவேலர்கள் யூதர்கள் வச்சிருந்தது சத்தியமா? சமாரியர்களை புறக்கணித்தது சத்தியமான்னு. இப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு? நான் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்ட்டாரு. இப்போ இவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுதுதான் எப்படி சமாரியர்கள் அவரை குறித்து சாட்சி கொடுக்குறாங்கன்னு படிச்சுக்க முடியும். ஆமாம் தானே? நான் சொல்றது ரைட்டா? நான் சொல்றது ரைட்டா? இவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்போ இவரை குறித்து சமாரியர்கள் என்ன சாட்சி கொடுக்குறாங்க, நமக்கான பாடம் என்ன, இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ரைட்? வாங்க. அப்போது சமாரியர்கள் பற்றின ஒரு விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இந்த பாடத்தில் இருக்கிற விஷயத்தை தான் சொல்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னால் நான் வேறு மாதிரி சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், புதுசாக இருக்கிற மாதிரி தெரியும். பாருங்கள், இப்போ இந்த பாருங்கள், எனக்கு டக்குன்னு ரூட்டு கிளியர் ஆகல. இது நெடுவாசலுக்கு வச்சுக்கலாங்க. நெடுவாசலுக்கு நேரடி ரூட்டு எப்படி போகிறது? இல்லாட்டா வேணாங்க வந்துருச்சுங்க ரூட்டு. லால்குடிக்கு எப்படிங்க நேர் ரூட்டு தெரியாதா? நான் சொல்கிறேன். இப்போ லால்குடிக்கு ரூட்டு பாடாலூர் போய் இல்லை டோல்கேட்டு போய் அப்படி போனால் நேர் ரூட்டுங்க. இப்போ இன்னொரு ரூட்டு இருக்குதுங்க லால்குடிக்கு போகிறதுக்கு. எங்கே? பாடாலூர் போய், ஊட்டத்தூர் போய், பெருவளப்பூர் போய், அப்புறம் பெருவளநல்லூர் போய், அப்புறமா பூவாலூர் போய், அப்புறம் லால்குடிக்கு போகிறது இன்னொரு ரூட்டுங்க. அப்புறம் இன்னொரு ரூட்டு கூட இருக்குதுங்க. இப்போ எதுங்க சீக்கிரம் போகலாம்? ஐயா செருகனூர் வழியாக கூட வருவாருங்க. செருகனூர் கூட வருவாருங்க. இப்போ எதுங்க நேர் ரூட்டு? எதுங்க சீக்கிரம் போகலாம்? ஒரு ஊருக்கு நேராக போகிற பஸ்ஸும் இருக்குது, ஊர் சுற்றி போகிற பஸ்ஸும் இருக்குது. இப்போ புரியுதா? ஒரு ஊருக்கு நேராக போய் நேர் வழி அப்படின்னு போட்டிருப்பாங்க, அந்த பஸ்ஸும் இருக்குது, ஊர் சுற்றி போகிற பஸ்ஸும் இருக்குது இல்லையா? சரி, இப்போ இயேசு கிறிஸ்து எந்த ரூட்டு வழியாக சமாரியாவுக்கு வந்தாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஆனால் யூதர்கள் நேர் வழியாக போகாமல் எப்படி போவாங்க அப்படின்னா, சமாரியர்களை தவிர்ப்பதற்காக ஊர் சுற்றி போகிற பஸ்ஸில் போவாங்க. யூதயாவிலிருந்து சமாரியாவுக்கு போக மாட்டான். யூதயாவிலேருந்து கலிலே. இப்போ ஏசப்பா கலிலேக்கு தானே போகிறாரு. யூதயாவிலேருந்து எங்கே போகிறாரு? கலிலேயாவுக்கு தான் போகிறாரு. அந்த வழியாக போகும்போது தான் சமாரியாவுக்கு வராரு. ரைட்டா? வழி சமாரியா. இப்போ வழி துறையூர், வழி அம்மாபாளையம், அப்படி தானே? அந்த மாதிரி. இப்போ ஆத்தூர் வழி ரெண்டு வழி இருக்குங்க. ஒன்று கங்கவள்ளி, இன்னொன்று இன்னொரு ஊர் இருக்குங்க நடுவலூர். இந்த பாருங்க நடுவலூர். இந்த மாதிரி ரெண்டு வழி இருக்குங்க ஆத்தூருக்கு போகிறதுக்கு. இந்த மாதிரி இப்போ நேர் வழியாக போகும்போது தான் சமாரியாவை சந்திக்க முடியும். எங்கே? யூதயா டு கலிலேயானா நேர் வழி, நடு ஸ்டாப் என்னது? சமாரியா. இவன் நான் இந்த ரூட்லாம் போக மாட்டேன், அப்படி ரூட்டுக்கு வருவேன்டா அப்படின்னு ஊர் சுற்றி போவான். இந்த அளவுக்கு யாரை வெறுக்கிறான்? ஏடா ஊரே பார்க்காத அளவுக்கு வெறுக்கிறான். ஐயா யாருங்க? யூதர்கள், பைபிள் படிக்கிறவங்க. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கலாம்? பார்க்கப்படாது, பிரிக்கப்படாதுங்க. எங்க இது ஏதோ நம்ம ஊரில் நம்ம சொல்கிற மாதிரி சனாதனம் நம்ம ஊரில் மட்டும் இருக்குது, ஜாதி பார்க்குறது நம்ம ஊரில் மட்டும் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. வெளிநாட்டிலே இருக்குதுங்க. கருப்பன் வெள்ளையன் சர்ச்சுக்கு போக மாட்டான், வெள்ளையன் கருப்பன் சர்ச்சுக்கு போக மாட்டான் அந்த ஊர்லங்க. புரியுதுங்களா? அப்படின்னா இன்றைக்கு செவன்த் டே அட்வென்டிஸ்டில் வண்டி கரெக்டாக ஓடிட்டுருக்கா? செவன்த் டே அட்வென்டிஸ்டில் வண்டி கரெக்டாக ஓடிட்டுருக்கா? உலகத்தையே பேசுவோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ எங்கெங்க சத்தியம் இருக்குது? இப்போ நம்மலாம் சத்தியத்தின்படி வாழ்கிற கூட்டமா இல்லை? உங்களுக்கு பாயிண்ட் புரியுதா? அப்புறம் எங்கெங்க நம்ம சாட்சி கொடுக்கறது? அப்போ நம்ம யாரை பற்றி சாட்சி கொடுத்துட்ருக்கோம்? காலையில் ஒரு வசனம் நாங்கள் எங்கள் வீட்டில் படித்தவங்க, காலையில் எங்களுக்கு காலை குடும்ப ஜபத்தில் வெடிகுண்டு மாதிரி இருக்குதுங்க அந்த வசனம். அதை படித்த உடனே குறித்து வை, பிறகு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறானுங்க. சரிங்களா?
அப்படின்னா ஏதோ நம்ம பேச்சு மட்டும் கிடையாதுங்க சாட்சி. எதுவும் தான் சாட்சி, வாழ்க்கையும் சாட்சி. ரைட்டா? ஆக சாட்சியை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்போ எந்த அளவுக்கு அவங்க அதை புரிஞ்சு, எந்த அளவுக்கு அவங்க அந்த வன்மத்தை, அந்த 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 பகைமையை, அந்த 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 வந்து என்னது, அந்த துவேஷத்தை அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு அவங்க ஊர் சுற்றி போகிறதெல்லாம் சாட்சிங்க. அதுக்கப்புறம் சர்ச்சுக்குள்ளார சமாரியர்கள் அல்லது புறஜாதிகள் இவெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே தாங்க வரணும். இது எங்கே இருக்குதுங்க இன்றைக்கி? இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோமா? நம்ம இன்றைக்கி ஊரில் சண்டை நடக்குதை பார்த்துருக்கீங்களா? நம்மலாம் அதுக்கு நீங்கள் பேப்பரில் படிப்பீங்க, கேள்வி வரீங்களா, எனக்கு தெரியலைங்க. ஒருவேளை உங்கள் ஊர்லலாம் அது நடக்குதா என்னன்னு தெரியல. ஆனால் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் அது நடந்திருக்குது, நான் அதை கண்ணால் பார்த்துருக்கேன். ஒரு சில வகுப்பினர் நீங்கள் என்னத்துக்கு வரக்கூடாது, தேரை இழுக்கப்படாதாம்பா, தேரை இழுக்கப்படாது, நீ வந்து கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, சாமி தெருவுக்குள்ளே வராதுறான்வான். அப்படி தானே நடக்குது. இங்கே என்னங்க நடக்குது? இங்கே என்னங்க நடக்குது? சாமி தெருவுக்குள்ளே வராது, ரைட்டா, சனத்துக்குள்ளே வராது. இதெல்லாம் பார்க்கும்போது எங்கே யாருங்க இந்த திட்டங்களை எல்லாம் வகுத்து இந்த உலகத்தில் இன்றைக்கி போட்டுட்டு இருக்கா? எங்கேருந்து இவங்கெல்லாம் கிளம்பி வர்றாங்க? அதனுடைய மூலம் எங்கே இருக்குது? ஒரு கூட்டம் விசேஷம் அப்படின்னாக்கா அந்த காரைக்குடி பக்கம் வந்து என்ன செய்வாங்கனாக்கா, அந்த ஒரு மேடை இருக்குமா, அந்த மேடையில் வந்து அந்த ஜாதிக்காரவங்க, அதாவது நாட்டுக்கூட்ட செட்டியாக இருக்குங்க மட்டும்தான் அதில் உட்காருவாங்களாம். மற்றவங்களாம் கீழே தான் உட்காரணுமா. அந்த சாப்பிட்ற விஷயத்துலேருந்து எல்லாமே வந்து தனியாக பிரித்து தான் வந்து அவங்க வந்து நல்ல செய்கிறாங்க. நல்ல எக்ஸாம்பிளுங்க. ஆனால் நம்ம என்னங்க படிக்கிறோம், இது இங்கே இப்போ பைபிளில் இருக்கிற விஷயத்த, ஒரு புறஜாதி ஒரு இடத்துக்கு மட்டும்தான் வரணும், சில இடங்களில் வந்து மூலஸ்தானத்துக்கெல்லாம் வரக்கூடாது சில பேர், அப்படிலாம் நிப்பாட்டி வச்சிடுறாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதானங்க நம்மகிட்ட இருந்தது, இதுதானங்க அங்கே பைபிளில் இருந்த விஷயத்தை தானங்க வந்து இங்கே பார்க்குறோம். இப்போ யாருங்க இதெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த உலகத்தில்? நீங்கள் ஒரு பக்கம் அதை மனசில் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், அது கண்டுபிடிங்க, கடவுள்கிட்ட கேளுங்க, சொல்லி தருவார். சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அவங்க எந்த மாதிரி கோணத்தில் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் எப்படி நம்ம வந்து சத்தியத்துக்குள்ளே கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்க. அப்போது புறஜாதிகள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே தான் வரணும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் இருக்கிற ஒரு சூழலில் இயேசு கிறிஸ்து இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறார். இப்போ இவர் எதுக்கு சாட்சி கொடுக்க வர்றாரு? சரி, இப்போ இவர் எப்படிப்பட்ட சாட்சி கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கிறதுக்கு பவுல் காலத்திலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்திலேயே அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு சில வசனங்களை நம்ம படிக்கணுங்க. ஏசப்பா இதை உடைக்கிற மாதிரி ஊழியம் செஞ்சாரா? அவர் எப்படி சாட்சி கொடுத்துருக்காருங்கிறத நீங்கள் புரிஞ்சாதான் சமாரியர்கள் எப்படி சாட்சி கொடுக்க போகிறாங்க, அவர் எப்படி சத்தியம் பேச போகிறாரு, பாடம் உங்களுக்கு விளக்குங்க. அவர் வாழ்ந்த நாட்கள்லையே அவர் இதை உடைச்சிருக்காருங்கிறதுக்கு சாட்சி ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கா? பாருங்க, நான் சொல்லிட்டேன்னா இதே மாதிரி தானே பாஸ்டர் நான் சொல்லிடுவேன், அப்படி சொல்லிடுவீங்க. நீங்கள் பாடத்தை உள் வாங்கியிருந்தீங்கன்னா அவர் வந்து எப்படி சாட்சி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத, இந்த சனாதனத்தை, இந்த நேரத்தை, இந்த கோயிலுக்கெல்லாம் வரப்படாதுங்கிற ஒரு விஷயத்தை அவர் வாழ்ந்த காலத்திலே உடைச்சிருக்கிறார். அதனால தான் அவரை புரட்சியாளராக பார்க்குறாங்க மற்ற ஆட்கள். புரியுதுங்களா ஏன் புரட்சியாளர்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு? இல்லை, சரி சொல்லுங்கள், என்ன பண்ணியிருக்காரு? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், சரிங்க, அதை தாண்டிங்க வேற. இது வந்து உள்ளுக்குள்ளாரியே அது உள்ளுக்குள்ளார இருக்கிற விஷயம், உள்ளுக்குள்ளே இருக்கிற கட்டமைப்பு உடைச்சாரு. வெளியில் சொல்லுங்க, சமாரிய நாட்டுக்கு வந்தார், நம்ம பாடம் வேற. கிரேக்க பெண் யார் அது? கானானிய பெண் இல்லை, சீரோ பெண்ணிக்கே தேசத்து பெண்ணுக்கிட்ட போய் கலிலேயாவில் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற சீதோன் பட்டணத்தில் இருக்கிற ஒரு கானானிய பெண்ணுக்கிட்ட போய் என்ன பண்ணுறாரு? அந்த அம்மா வந்து நைட்டு தான் கேட்டீங்க, நாய்க்குட்டின்னு சொன்னார் அந்த அம்மாவை. அப்படி தானே பார்த்தானுவோ. இப்போ அவன் பார்வையை உடைக்கிறதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு? நான் சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க வந்தேன். சாட்சி கொடுத்தாரா? இப்போ அடுத்து வேறு மாதிரி எதாவது சொல்லுங்கள், வேறு எதாவது சொல்லுங்கள். சரி, நான் ஒன்று சொல்கிறேன். இந்த நூற்றுக்கு அதிபதி, கப்பர்நகூமில் இருக்கிற நூற்றுக்கு அதிபதி படித்து கொர்நேலியு, அதுக்கு முன்னாடி ஒரு நூற்றுக்கு அதிபதி என் வேலைக்காரன் வீட்டில் சுகமடையாம் இருக்கா, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள். சொன்னாரா? ரைட்டு. வேற ராகையோ, அதான் சொன்னீங்க, பாவிகள் ஆயக்காரர். அப்புறம் வேற
சரிதானா? இப்படி நிறைய மக்களை போய் என்ன பண்ணுறாருன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, சந்திக்கிறார். இது என்னது, இதானே சாட்சி. இப்போ அங்கே ஏன் போய் அவங்கள சந்திக்கிறார்? இந்த பர்டிகுலர் நபரை ஏன் நம்ம தான் சொல்கிறோம்? சீரோபேனிக்கே தேசத்து பெண்ணை சொல்கிறோம், அது அந்த கானானிய பெண்ணை சொல்கிறோம், நூற்றுக்கு அதிபதியை சொல்கிறோம், இந்த சீகாரில் இருக்கிற இந்த அம்மாவை சொல்கிறோம். ஏன்? பெரும்பாடுள்ள ஸ்திரீ எந்த தேசத்துமா இல்லை, அது ஒரு பெண். அவங்க நான் சொல்கிறது நீங்கள் நான் பார்வைக்குள்ளே வாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, புறஜாதியார் மக்கள் யூதர்கள், ஒரு நிமிஷம் நான் பேசிடுறேன், நான் வந்துடுறேன். நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதாவது யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட மக்களிடத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி போய் அதை ஐக்கியப்படுத்துறாருன்னு நான் சொல்ல வர்றேன். உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? அந்த மாதிரி எக்ஸாம்பிள் நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லணும். சரி, இப்போ பாருங்க, நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க? இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி வருது அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை உணர்ந்து அவங்க மூலியமா தான் சத்தியம் போகணுங்கிறதுக்காக வேண்டித்தான் அந்த பொறுப்பை பிரிச்செடுத்து இஸ்ரவேலர்களை பிரிச்செடுத்து அந்த உபதேசங்களையும் சத்தியத்தையும் கொடுக்குறாங்க. ஆனா அதை அவங்க செய்யாம இந்த கடவுள் எங்களுக்கு மட்டும்தான், அவரால் வர ஆசீர்வாதம் எங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத அந்த குறுகிய மனப்பான்மையில இருந்ததுனாலதான் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறத உடைச்சுக்கிட்டு வெளியில வராரு. ஆனா அந்த சமாரிய ஸ்திரீயையும் புரிஞ்சு கொள்றதுக்கு வண்ணமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்க, அவங்க மூலியமா தான் ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதையும் அவ்வளவு மனசையும் சொல்றாரு. இப்போ அதாவது யூதர்கள் மேல உள்ள வெறுப்பையும் சமாரிய ஸ்திரியை விட்டு வெளியில கொண்டு வராரு. அதே போல சீஷர்கள் இனி வருங்காலத்துல அவங்க எப்படி மற்றவர்களிடத்துல நடக்கணுங்கிற அந்த பயிற்சியையும் அவர் கொடுக்கிறார். வெரி குட். சரி, இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 2:14 வாசிங்க. எபேசியர் 2:14. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணரானார், இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி நடுசுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை நம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். விஷயம் புரியுதா? இது யாருக்கு புரிஞ்சிருச்சு? யாருங்க லெட்டர் எழுதுறா? பவுல் எபேசுக்கு எழுதும் போது எழுதுறாருல. அப்ப இந்த சத்தியம் யாருக்கு புரிஞ்சிருக்கு? பவுலுக்கு புரிஞ்சிருக்கு இல்ல? எபேசியர் 3:3-6 வாசிங்க. எபேசியர் 3:3-6. இந்த ரகசியம் இப்பொழுது பாத்தீங்களா? இந்த ரகசியம் இது அவங்களுக்கு விளங்கலங்க. யாருக்கு விளங்கல? அதனால தான் ரகசியம்ன்றாரு. எனக்கு விளங்கி இருக்குடா அந்த ரகசியம், உங்களுக்குலாம் என்ன விளங்கல? இப்போ அதே மாதிரி தான் கொஞ்சம் இதே விஷயம் தாங்க. இந்த பார்வையில் படிக்கிறவங்களுக்கு தாங்க விளங்கும் ரகசியம் என்னான்ட்டு. இந்த பார்வையில் படிக்கிறவங்களுக்கு தாங்க ரகசியம் வெளிப்படும். பவுல் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணாரோ அந்த மாதிரி அட்வென்டிஸ்ட் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லாட்டினா ஊர் எப்படி இருக்கோ, வெளியில் இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க இல்லை அவெல்லாம் நம்மளால தான் சர்ச்சுக்கு தாண்டா போயிருக்கான், பெஞ்சு தாண்டா இடம் மாதிரி இருக்குது, மற்றதெல்லாம் ஒரே பெஞ்சு தான் அப்படி சொல்கிறாங்கல்ல. அந்த ரேஞ்சுக்கு தாங்க நம்ம வாழ்க்கையும் இருக்கும். நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? இடம் தாங்க நம்ம மாறி உட்காந்துருப்போம், ஆள் ஒரே ஆளாக தான் இருப்போம். ஆனால் எப்போ இந்த ரகசியம் நமக்கு புரிகிறதோ பவுலை போன்று, அப்பொழுது நம்முடைய பார்வை மாறும், நம்முடைய குணம் மாறும், நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய தேடல் மாறும். ரைட்? உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? இதாங்க அவர் சொல்றாரு. தொடர்ந்து அந்த எபேசியர் 3:3-6 6வது வசனத்தையும் வாசிருங்க. அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் சரிங்க, ரைட்டுங்க. இப்போ இது வாசிக்கலையோ? இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளும், அதான் வாசிட்டீங்க. 3:6 3 வாசிங்களா இப்போ நீங்கள்? சரிங்க.
அப்போ ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்ற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இப்போ பாடத்தோட தலைப்பை சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை பாடம் சந்திப்புக்கான யாருங்க உருவாக்கி வச்சிருக்கா? சந்திப்புக்கான சூழலை யாரு உருவாக்கி வச்சிருக்கா? ஆரம்பத்திலேயே என்னங்க, யூதர்கள், அதாவது இப்போ சொன்னீங்கல்ல, சீசர்கள் போய் ஊழியம் செய்யணுங்கிற சூழலை யார் உருவாக்கி வச்சிருக்கா? யார் சத்தியத்துக்காக சாட்சி கொடுக்க வந்தா? ஏசப்பா. அப்போ ஏசப்பா சூழலை உருவாக்கி வச்சுட்டாரா? பவுல் போய் சொல்லிட்டாரா? இப்போ நான் போயிருக்கேன்ப்பா, இதை பரிசுத்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்கப்பா. அப்போ ஏற்கனவே இயேசு கிறிஸ்து ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறார். இன்றும் கூட நாம் புரிதலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நாம் சென்று சுவிசேஷம் அறிவிக்காத, சென்று பார்க்காத ஒரு பகுதி இந்த ஊரில் இருக்கா? இந்த தெருவுக்குலாம் நம்ம போவேணான்னு சொல்லிக்கிட்டு ஊழியத்துக்கு போகாத இடங்கள் இந்த ஊரில் இருக்கா? ஒருவேளை உங்கள் மனசில் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கங்க. என் மனசில் இருக்கான்னு நான் பார்த்துக்கிறேன். ரைட்டா? அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம செவன்த் ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படிங்கிறத ஆண்டவர் கொஞ்சம் கேள்விக்குறியோட பார்ப்பார். எப்போ நம்ம அந்த மாதிரி இடத்துக்கு போகிறோமோ சூழ்நிலைகளை உருவாக்கி வைத்திருக்கிற தேவனை நாம் நேசிக்கிறோன்னு அர்த்தம். ரைட்டா? சரி, இப்போ வாங்க அடுத்து இந்த தண்ணி கேட்க போகிறார் இல்லை? இது புரியுதா உங்களுக்கு? இந்த விஷயங்கள் புரியுதா? இப்போ பாருங்கள், ஆண்டவர் தீர்க்கதரிசி சொல்கிறதெல்லாம் சொல்லாத கட்சாட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குதுங்க. இருந்தாலும் இதை பற்றின விஷயத்தை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங் அப்படிங்கிற புஸ்தகத்தில் 23, 24, 25 ஆகிய 10 பக்கங்களில் எழுதுகிறாங்க. இதை போய் நீங்கள் வாட்சி பாருங்கள். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஏசப்பா எப்பயுமே நேரடியாக பேச மாட்டாருங்க. நிறைய நேரங்களில் கதை சொல்லுவார். தெரியுமா சீமோனு? ஒருத்தன் கடன் வாங்கியிருந்தான், ஒருத்தன் 500 ரூபா கடன் வாங்கியிருந்தான், ஒருத்தன் 50 ரூபா கடன் வாங்கியிருந்தான். சொன்னாரா இல்லையா? ஊரில் வரும்போது விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டு போனான் சொன்னாரா இல்லையா? கற்பாறையின் மேல் விழுந்து, அதை தானே சொல்கிறாரு. ஆனால் இந்த அம்மாக்கிட்ட கதை சொன்னாரா? ஏன் சொல்ல? ஏன் இந்த அம்மாட்ட கதை சொல்ல? யாருக்கிட்டையாவது போய் நான் தான் ஏசுன்னு சொல்லியிருக்க, நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லியிருக்கிறாரா ஏசப்பா? யாருக்கிட்டையாவது போய் நான் தான் ஏசப்பா, நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லியிருக்கிறாரா? ஆனால் இந்த அம்மாக்கிட்ட என்ன சொன்னார்? எம்மோ நீ சொல்கிற கிறிஸ்து நான் தாம்மா அப்படின்றாரு. ஏங்க இங்கே பாருங்கள், யாருக்கு நான் இங்கே பாருங்கள், நான் மேலோட்டமாக, அதாவது நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடத்தை மாத்திரமும் இதில் இல்லாத நீங்கள் படிச்சுக்காத, யூடியூப்பில் கேட்காத வேறு ஏதாவது விஷயம் இருக்கான்னு பார்த்து நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் அதை கவனிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பாயிண்ட்டை புரிஞ்சுப்பீங்க. யாருக்கிட்ட ஏசப்பா சத்தியம் பேச போவார் அப்படின்னா, யார் திறந்த மனசோட, ஏக்கத்தோட, விருப்பத்தோட, அதாவது காலி பாத்திரமாக ஏக்கத்தோடு இருக்கிறாங்களோ அவங்கள தேடி தாங்க ஏசப்பா போவார். சரிதானா? அப்படின்னா இந்த கானானிய பெண் எப்படிப்பட்டவள்? கானானிய பெண் எப்படிப்பட்டவள்? அவ புரிஞ்சுக்கல தான் கொஞ்சம் நேரம். ஆனால் அதுக்கப்புறம் அவளை எப்படி 1 to 1 ஏசப்பா தூக்குனாருன்னு உங்களுக்கு புரியுதா? இல்லை, அவள் மனசு வேற பக்கம் திருப்புது. அப்படி ரகசியத்தை சொன்னதுக்கு அப்புறமும் கூட அவள் மனசு வேற பக்கம் தொழுகையை பற்றி பேசுகிறான், தொழுகை பற்றி பேசுகிறான். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நேரம் பார்த்து இழுத்து பொறுமையாக அந்த ஆத்மாவை சந்தித்து ஆவியானவரை உள்ள வைக்கிறார். அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்த வேலையை மறந்துட்டு போய் ஊரை திரட்டிக்கிட்டு வருது. ரைட்? ஆமாம், ஓட்டிட்டார். சரிதானுங்களா? அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த இடத்துல அப்படின்னா, நாம் எதை தேடுறோம் நம்ம வாழ்க்கையில்? எப்படி இயேசுவை தேடுகிறோம்? எப்படி சத்தியத்தை தேடுகிறோம்? அவளாய் தேடுகிறோமா? திறந்த மனசோட தேடுறோமா? ஏற்றுக்கணுங்கிற மனப்பக்குவத்தோட தேடுறோமா? இந்த ஐயா இந்த அம்மாவை, ஏசப்பா அந்த அம்மாவை மண்டையில் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டார். இல்லை என்னன்ட்டு நீ இல்லைங்க, ஏன்னா அந்த அம்மா வாழ்க்கையை மண்டையில் அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்டார்ல. இப்போ யாராச்சும் நம்மளை மண்டையில் அடிக்கிற மாதிரி அடித்தா அவங்கள சும்மா விட்டுருவோமா? என்ன சும்மா விட்டுருவோமா? அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற சத்தியத்தை கேட்டுட்டு அவங்க பின்னாடி போவோமா? இதாங்க நம்ப, இதாங்க சமாரியா, இதாங்க நம்ம. புரியுதுங்களா? திறந்த மனசுன்னா என்ன அர்த்தம்ண்டு?
திறந்த மனசுன்னா திறந்த மனசு, ஏங்குகிற மனசு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏசப்பாவுக்காக அலைபாயும் மனசு, அவருக்காக கண்ணீர் வடிக்கும், தாகத்தோடு இருக்கும். அதனால தான் தண்ணி போய் கொடுத்தாரு. இவர் போய் என்னமோ அவருக்கு தாகம் தீக்கிறதுக்காக தண்ணி கேட்டாரான்னு. தாகம் யாருக்கு? உண்மையே பார்த்தா தாகம் அந்த அம்மாவுக்கு, சமாரியர்களுக்கு தான். இல்லை, அவங்க தானே தாகத்தோடு இருக்கிறாங்க, அவங்க தானே ஏசப்பாவை ஏற்றுக்கிறாங்க, அவங்க தானே ஜீவ தண்ணீரை ஏற்றுக்கிறாங்க. யாருக்கு இங்கே ஜீவ தண்ணீர் கிடைக்கும்? தாகமாக இருக்கிறவங்களே நீங்கள் எல்லாரும் வாங்க தண்ணி குடிங்க, அப்படி தானே ஏசப்பா சொல்கிறாரு. தண்ணி என்ன? தண்ணி என்ன புரியுதா உங்களுக்கு? ரெட் சீப், ஏசு கிறிஸ்துங்க. ஏசு கிறிஸ்து, அவருடைய கிருபை இல்லை, அவருடைய ரெட்சிப்பு, அவருடைய வசனம், இதுக்கெல்லாம் நம்ம தாகமாக இருக்கணுங்க. இந்த மாதிரி தாகத்தோடு இருக்கிறவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? தண்ணி கிடைக்கும். தண்ணி கிடைக்கும், அவ்வளோதாங்க. நான் வேற ஒன்றும் புதுசாலாம் பேசலைங்க. அப்போ நீங்கள்லாம் தண்ணி உங்களுக்கெல்லாம் தேவையா? நீங்களாம் தண்ணி தாகத்தோடு இருக்கிறீங்களா? நாம்பெல்லாம் வீட்டிலையே தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டோங்க. நாம்பெல்லாம் வீட்டிலையே தண்ணி குடிச்சிட்டு வந்தோம். சர்ச்சில் இருக்க தண்ணி நமக்கு தேவை இல்லைங்க. ஆமாவா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? பாருங்க, நம்ம எந்த ஏக்கத்தோடு இருக்கோம். அப்போது நமக்கு தாகமாக இருக்கா? அன்னைக்கு ஏசப்பா மேலே தாகமாக இருக்கிறோமா? எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் இங்கே நமக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் தாகமாக இருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் தாகமாக இருக்கிறோமா? ஆனால் இந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த தண்ணியை எனக்கு தந்துருங்கன்னு சொல்கிறார். அந்த அம்மா என்ன சொல்கிறாப்புல? அந்த தண்ணியை எனக்கு தந்துருங்கன்னு அந்த அம்மா கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், ஏசப்பா யூதர்கள்ட்ட கொடுக்க வந்தார் அந்த தண்ணியை, அவங்களால ஏற்றுக்க முடியல. இல்லை, அவங்க எல்லாம் ஊரை சுற்றி போயிட்டு இருந்தாங்க, வாங்கிக்க முடியல. ஆனால் இந்த அம்மா, அவர் போக வேண்டிய ரூட்டு கலிலேயாவாக இருந்தாலும் வழியில் இந்த ஊரை போய் சந்திக்க போகிறப்போ இவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா அது, இவர் ஒரு புது ரூட்டு போயிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு இவங்களும் ஆச்சரியப்படுறாங்க. அப்படி ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சூழல்ல ஏங்க அவர் ஜீவ தண்ணீரை தந்தாரு அந்த அம்மாவுக்கு? ஏங்க அவங்களால ஜீவ தண்ணீரை வாங்கிக்க முடியல? இவ்வளவுதாங்க. அடுத்த பாடத்துல பாருங்க, எசேக்கியேல்ல நீங்க வாசிப்பீங்க. என்ன வாசிக்கிறோம்? அது எரேமியாவிலங்க. எசேக்கியேல் என்ன வாசிக்கிறீங்க? 36 வசனம் 25 27. நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். சரிங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு புதிதான ஆவியை உங்ககிட்ட வைப்பேன். சரிதானா? புது பிறப்பு அல்லது என்னதுங்க, புது இருதயம் இல்லை, இதை தான் ஆண்டவர் கொடுத்து அவங்கள காப்பாற்றணும்னு வந்தார். ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல? வாங்கிக்க முடியல. ஆனால் இந்த அம்மா வாங்கிக்கிட்டாங்க, சமாரியர்கள் வாங்கிக்கிட்டாங்க. இப்போது என்ன நம்ம புரிஞ்சுக்கிடணும் இந்த கான்வர்சேஷனில்? இந்த அம்மா எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க? அந்த அம்மா தண்ணி எடுக்க வந்தாங்க, ஏசப்பா தாகத்துக்கு தான்னு கேட்டார். இப்போ இந்த அம்மா கிட்ட அவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட பாத்திரம் இல்லையே, நீ எப்படி குடிப்ப? இல்லைம்மா, நான் ஒரு தண்ணி வச்சுருக்கேன், அந்த தண்ணியை நீ குடிச்சின்னா உனக்கு தாகமே ஏற்படாது. இப்போ இந்த அம்மா என்ன சொல்லுது? எனக்கு அந்த தண்ணியை தாங்கன்னு கேட்குது. இப்போ ஏன் இந்த அம்மா அந்த தண்ணியை தாங்கன்னு கேட்குது? அந்த கேணியில் நம்ம 12 மணிக்கு கூட தண்ணி எடுக்க வர வேண்டியதில்லை. எதுக்குடா சிக்கல் நம்ம வாழ்க்கையில்? இப்போ இந்த அம்மாவுடைய பார்வை உங்களுக்கு புரியுதா? இது என்ன பார்வைங்க? இதாங்க சரீர பார்வை, மேலோட்டமான வாழ்க்கை இல்லை. இன்றைக்கி நம்ம ஏசப்பா கிட்ட மேலோட்டமாக பார்த்துட்டு இருக்கிறோமா? வெளிப்புற வாழ்க்கைக்காக ஏசப்பா கிட்ட என்னோடய தாகத்தை தீர்த்துருங்க, எனக்கு அந்த தண்ணியை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட உலக பிரகாரமான தேவைகளை சந்திப்பதற்காக நாம் கிறிஸ்துவை நாடிக்கொண்டு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை. ஆவிக்குரிய தேவையை புரிந்து ஆவிக்குரிய பார்வையோடு ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக இயேசு கிறிஸ்து கிட்ட தாங்கன்னு கேட்குறோமா? அந்த அம்மா சரீர தேவைக்காக கேட்டா,
பிறகுதான் ஆவிக்குரிய தேவையை புரிஞ்சாவ அவள் வாழ்க்கையில் ஊழியத்தை ஆரம்பித்தா. அப்போ அப்படின்னா நம்ம இன்றைக்கு ஏன் அந்த அம்மா மாதிரி போய் சாட்சி சொல்ல முடியலை? அந்த அம்மா மாதிரி ஏன் சாட்சி சொல்ல முடியலை? போய் 4 பேர்த்த ஏன் கூட்டிகிட்டு வர முடியல? அல்லது தெருவையே ஊரையே ஏன் கூட்டிகிட்டு வர முடியலை? நீங்கள் யோசிங்க. அந்த அம்மா ஆரம்பத்தில் வெளிப்புறமான விஷயத்தை தான் புரிஞ்சிருந்தா, அதனால் கான்வர்சேஷன் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவருக்கும் அந்த அம்மாவுக்கும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்தில் அவள் ஏசப்பாவை புரிஞ்சுக்கிட்டா. நான் தான் கிறிஸ்துன்னு சொன்ன உடனே அவள் புரிஞ்சுக்கிட்டு ஏன் ஓடிவா அப்படின்னு ஊழியத்துக்கு போயிட்டா. வந்த வேலையை மறந்துட்டா. ஒரு வேளை இன்னைக்கு நம்மெல்லாம் வேலையை மறக்காமல் இருக்கிறதுக்கு அல்லது ஊழியத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் இன்னும் வெளிப்புறமான விஷயத்தையே நம்ம உற்று நோக்கிக்கிட்டு இருக்கிறோமா? நீங்கள் யோசிங்க. அடுத்த பாடத்துக்குள்ளே போகலாம். சரி, எங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த அம்மா கிட்ட பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? தான் யாருங்கிறத அந்த அம்மா கிட்ட என்ன பண்ணுறாரு? டைரெக்டாகவே சொல்லிடுறார். டைரெக்டாகவே அந்த அம்மா கிட்ட சொல்கிறாரு. சரி, இப்போ அந்த அம்மா கிட்ட சொல்லுகிற பொழுது என்ன நடக்குதுன்னு பாருங்க. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வசனம் 17 நினைக்கிறேன், அதை வாசிங்க. என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். இங்க பாருங்க, அந்த அம்மா அவ வாழ்க்கை ரகசியம் தானே நினைச்சிட்டு இருந்தா. யாருக்கும் தெரியக்கூடாது, தெரியாதுன்னு தானே நினைச்சிட்டு இருந்தா. ஆனா யார் வாசி வச்சிருக்கிறா? ஏசப்பா வாசிச்சு வச்சிருக்காரா இல்லையா? அப்போ ஏசப்பா எப்படி தன்னை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துறாரு? உங்ககிட்ட ஏசப்பா எப்படி உங்ககிட்ட வெளிப்படுத்தி இருக்கிறாரு? நம்ம உலகத்துக்கு தெரியாமல் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற விஷயம் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம மனசில் இருக்கிற ரகசியத்தை ஆண்டவர் வாசிப்பாரா வாசிக்க மாட்டாரா? நம்ம வாழ்க்கையின் ரகசியத்தை ஆண்டவர் வாசிப்பாரா வாசிக்க மாட்டாரா? இப்போ உங்கள் வாழ்க்கையோட ரகசியத்தை, உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற மறைவை ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினச்சிங்கன்னா ஆண்டவர் அவரை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நான் தான் கிறிஸ்துன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இல்லை அப்படின்னா அது இன்னும் பரம ரகசியமாக தான் இருக்குது. ஏசப்பாவுக்கே தெரியாது என் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை ஏசப்பாவுக்கே தெரியாதுன்னு நம்ம எங்கேயுமே தெரியாமல் வாழ்ந்துருவோம் அப்படின்னு நம்ம ஒரு ரூட்டை போட்டு நம்ம ஏதோ ஓடிக்கிட்டு இருந்தோம்னா வண்டி விளங்காது, சாட்சி கொடுக்க முடியாது. அப்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்னன்னா, நம்ம வாழ்க்கையை அறிஞ்சிருக்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய மனசில் இருக்கிறத அவர் வெளிப்படுத்துவார். அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுப்பார், ஜீவ தண்ணீர் ரட்சிப்பை கொடுப்பார். அவர் நமக்கு சத்தியத்தை கொடுப்பார். அவர் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பார். உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? நம்ம ரகசியம் அவருக்கு தெரியும்னு தெரிஞ்சு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணுங்க. நம்ம வாழ்க்கை அவருக்கு தெரியும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடணும் அவர்கிட்ட. நம்ம என்னக்கிட்ட நம்ம பாஸ்டர்கிட்ட மறைக்கலாம், புருஷன்கிட்ட மறைக்கலாம், மனைவி கிட்ட மறைக்கலாம், பிள்ளைங்கள்ட்ட மறைக்கலாம், யாருக்கிட்ட வேணாலும் மறைக்கலாங்க. நாட்டில் நம்ம அதில் எல்லாம் நமக்கு யாரும் கிளாஸ் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் எதை மறைக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்திற்கு அவங்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதுக்கு யாருக்குமே யாரும் கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது யாருக்கு வெளிச்சம்? கிறிஸ்துவுக்கு வெளிச்சம். அந்த கிறிஸ்துவிடத்தில் உங்களை ஒப்படைக்கிற பொழுது அவர் உங்களுக்கு ரட்சிப்பை தருவார். அவர் உங்களுக்கு சத்தியத்தை தருவார். அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பார். ரைட்டா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன ரகசியம் வச்சுருக்கிறீங்களா? சமாரிய நாட்டு அம்மா மாதிரி. அப்போ ஏசப்பா நீங்கள் மனம் திறந்தா தான், ஏக்கத்தோடு இருந்தால் தான், தாகத்தோடு இருந்தால் தான் அங்கே தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு அந்த ரகசியத்தை அவர் சொன்னதுனால தான் சாதாரண ஒரு யூத மனுஷனா, ஒரு வழிபோக்கனா பார்த்துட்டு இருந்தா அவங்க பார்வை மாறுது. ஆமா. அப்ப தேவன் ஒருத்தர் மட்டும்தான் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர் அப்படிங்கிற அந்த காரியத்தை, அந்த சத்தியத்தை தான் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆமா, அதனாலதான் தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டாப்ல அந்த அம்மா. ஆமா, அதான் நீங்கள் கொடுக்குற பாயிண்ட்ல நீங்கள் விஷயங்களை பார்த்துக்கோங்க. அவங்க அதனால தான் தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மனுஷனால இது சொல்ல முடியாதுல்ல. இல்லை, அதனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ரகசியம் யாருக்குமே தெரியாதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ரைட்டுங்க, நல்லது தான். இப்போ எந்த அளவுக்கு அவள் பழைய ஏற்பாட்டு காரியத்திலலாம் ஒரு புறஜாதியாக இருந்தாலும் பயில படிச்சிருக்கா. அவள் சொல்கிறான்ல, அந்த அம்மா சொல்கிறாங்களே, எங்களுக்கு இந்த கிணற்றை கொடுத்த யாக்கோபிலும் நீர் பெரியவரோ, யாக்கோபோட நீ பெரிய ஆளாப்பா,
எங்களுக்கு யாகோபு தான் பெரிய ஆள். அந்த அம்மா நீங்கள் பாருங்கள், இந்த அம்மாவோடைய பார்வையில் நீங்கள் சமாரியன் அம்மாவோடைய சாட்சியை போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் வந்தோடிங்க. அப்படி தானே? சமாரியர்கள் வந்தோடி தானே? இல்லை காணியாச்சுக்காரனா? வந்தோடி தான். ஊரில் இருக்கிற மாதிரி நான் பேசுகிறேங்க. தெருவில் இப்படி தான் பேசிக்குவாங்க, அவன்லாம் வந்தோடி பாடா, நம்மலாம் காணியாச்சுக்காரன் அப்படிம்பாங்க. ஊரில் தெருவில் சொந்த ஊருக்காரன்னா காணியாச்சுக்காரன், வெளியூர்லேருந்து பொழப்பு நடத்த வந்திருக்கானா அவன் வந்தோடி போய, அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த வந்தோடிக்கு யாரை புரிஞ்சிருக்குதுங்க? எப்படி சத்தியம் படிச்சிருக்குதுங்க? அதுவே வந்து வெளிநாட்டிலேருந்து வேறு ஊர்லேருந்து வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு ஏசப்பாவை கற்றுக்குச்சில்ல, ஏசப்பாவை பிடிச்சிருக்குதுல்ல பாயிண்ட்டு. இப்போ அந்த மாதிரி நம்மெல்லாம் வந்தோடியா இல்லை காணியாச்சு? யாராக வேணா இருங்கட, நீங்கள் யூதர்களாக இருங்க, புறஜாதியாக இருங்க, யாராக வேணா இருங்க, ஆக மொத்தத்தில் மனுஷங்க. நம்ம ஏசப்பாவை புரிஞ்சுக்கிட்டோமா? நம்ம ஏசப்பாவை புரிஞ்சிருக்கிறோமா? பைபிளை புரிஞ்சிருக்கிறோமா? நம்ம வாழ்க்கை மாறி இருக்கிறதா? தாகத்தோடு நீங்களும் நானும் இருக்கிறோமா? அவ்வளோதாங்க கேள்வி. உங்கள் வாழ்க்கையில் சத்தியத்துக்காக, பரிசுத்த ஆவிக்காக, வந்து ரட்சிப்புக்காக, கிருபைக்காக தாகம் இருக்கிறதா? தாகம் இருந்தால் தாங்க தண்ணி குடிக்க முடியும். தாகம் இல்லைன்னா பசிச்சா தாங்க சாப்பிட முடியும். புளிச்சேப்பம் வந்தால் சாப்பிட முடியாதுங்க. புளிச்சேப்பம் வந்தால் என்ன செய்ய முடியாது? சாப்பிடவே முடியாதுங்க. அதனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கடைசியாக. அப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இப்போ என்ன சொல்கிறாரு? அப்போ என்ன சாட்சி கொடுக்குறாங்க? நீ சொன்னதுனால கிடையாது. அவங்க சொல்கிறதெல்லாம் என்ன சொல்கிறாங்க? நீ சொன்னதுனால நாங்கள் வந்து அவரை ஏற்றுக்கிறோம் நினைக்காத, இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் நாங்களே வந்து என்ன பண்ணுறோம்? அந்த வார்த்தையை கேட்டு சரிதானா? அப்போது அவங்க மேலும் 2 நாள் என்ன பண்ணுறாங்க? வசனத்தில் வாசிக்கும் போது வாச்சோம், தங்குங்க அப்படின்னு சொல்லி அங்கே நாம் பார்க்குறோம். அப்போ நாம் எப்படி இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை மற்றவங்களுக்கு கொடுக்குறோம்? இப்போது அந்த அம்மா போய் தானே சொன்னார், அந்த அம்மா போய் தானே கூட்டிக்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏசப்பா கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க? விஷயங்களை கேட்டுக்கிறாங்க. அது 2ஆவதுங்க. ஆனால் யாருங்க கூட்டிகிட்டு வந்தா? இப்போ கூட்டிக்கிட்டு வர்ற வேலையை அந்த அம்மா செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா எப்படிப்பட்ட சாட்சி கொடுத்துருக்குறா? அதுக்கப்புறம் அந்த ஊருக்காரவங்க ஏசப்பாவை பற்றி எப்படி சாட்சி கொடுத்துருக்குறாங்க? அப்போ நாம் என்ன புரிஞ்சுக்க வேணும்? பாருங்கள், இந்த சத்தியம் நமக்கு பெரிய விஷயத்தை கற்றுக் கொடுக்குதுங்க. என்ன பெரிய விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொன்னால், ஏசப்பாவை குறித்து நாம் எப்படிப்பட்ட சாட்சி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை முறைக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். நம்மளை பார்த்து தானங்க ஒரு பக்கத்து ஒரு வீடு வரும், ஒரு நபர் வருவாங்க, அல்லது ஒரு 10 வீடு வரும், அல்லது ஒரு தெருவே வரும், அல்லது ஒரு ஊரே வரும். இல்லை, இந்த அம்மா பேச்சை கட்டிட்டு எவ்வளோ பேர் வந்தாங்க? ஊரே வந்துருச்சுல்ல. அப்போ இந்த ஒருத்தியால ஊரே கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிறப்ப நம்மளால ஏன் கொண்டு வர முடியல? புரியுதா உங்களுக்கு? நம்மளாம் சாட்சியா? இப்போ நம்மளால ஏன் ஊரே கொண்டு வர முடியல? அதான் நான் சொன்னேன் ஒரு விஷயம், நம்ம தப்பாக புரிஞ்சிக்க கூடாது. நம்ம அந்த அம்மா மாதிரி தாகத்துக்கு தாங்க, நான் அந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டேன்னா இன்னமே நான் இந்த கேணி எனக்கு தேவையில்லை பாருங்க. இந்த கேணிக்கு நாங்கள் ஏன் 12 மணிக்கு நான் வரணும்? ஏன்னா பகலில் 6 மணி வேலை தானே அவர் உட்காந்துருக்காரு அங்கே போய். ஏன் நான் மத்தியான நேரத்தில் வந்து தண்ணி தூக்க வரணும்? புரியுதா உங்களுக்கு? இதாங்க பாடம், இப்படி தாங்க பைபிள் படிச்சுக்க சொல்லுது, சத்தியம் இப்படி தாங்க சொல்லுது. அதனால் நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்ம தண்ணி மட்டும் தாங்க குடிச்சிட்டு இருக்கோம் ஏசப்பா கிட்ட. ஜீவ தண்ணி இன்னும் குடிக்கலைங்க. இல்லை, ஜீவ தண்ணியை கேட்டோம்னா ஆண்டவர் கொடுத்துருவாருங்க. அப்புறம் அந்த அம்மா மாதிரி போவோம், ஊர் என்னங்க நாடே வரும். இல்லை, ஒரு பவுல், ஒரு தோமா, இல்லை ஒருத்தங்க தானே வந்து ஊரே நாட்டை அசைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு நமக்கு இன்றைக்கு சாட்சி கொடுக்குற அனுபவம் இருக்கா நம்ம வாழ்க்கையில்? நம்ம சாட்சி கொடுக்குறோமா? சமாரியர்களுடைய சாட்சியும், சமாரிய பெண்ணோடைய சாட்சியும், ஏசப்பாவுடைய சாட்சியும், அதுக்கப்புறம் சீசர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும், இல்லை எல்லாமே நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஏசப்பா எப்படிப்பட்ட சூழல்களை இந்த உலகத்தில் உருவாக்கி வச்சுருக்கார் பாருங்கள். ஏசப்பா எப்படிப்பட்ட சூழலை இந்த உலகத்தில் உருவாக்கி வச்சுருக்கிறார் பாருங்கள். எல்லாமே நமக்கு அப்பட்டா நம்ம வாழ்க்கையில் சத்தியம் வந்து அப்பட்டமாக புரிகிற மாதிரி விஷயத்தை உண்டு பண்ணி வச்சுருக்காருங்க. இந்த உலகம் என்ன மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது இந்த பாடம் நமக்கு சொல்லி கொடுக்குற வாழ்க்கைங்க. இந்த தமிழ்நாடு எப்படி இருக்குங்கிறதுக்கு, இந்திய நாடு எப்படி இருக்குதுங்கிறதுக்கு இந்த பாடம் அற்புதமான சாட்சிங்க. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நானும் பெரிய சாட்சியாக மாறலாம்.
நம்ம ஊரில் நம்ம தெருவில் என்ன நடக்குதோ அதாங்க பைபிளில் படிக்கிற அன்றைக்கி பாடம். புரியுதுங்களா? அதனால் அதை தாண்டி வந்த சமாரிய பெண்ணாக நீங்களும் நானும் இருக்கணும் அப்படின்னா, அதை தாண்டி வந்த சமாரியர்களாக நீங்களும் நானும் இருக்கணும்னா, எனக்கு அந்த தண்ணியை கொடுங்கன்னு ஏசப்பா கிட்ட திறந்த மனசோட கேட்கணுங்க. அந்த தண்ணியை கொடுங்கன்ட்டு திறந்த மனசோட நம்ம கேட்டோம்னா அவர் தண்ணியை ஊற்றுவாருங்க. சரிங்களா? ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். வேறு ஏதாவது கேள்வி, சந்தேகம்? வேறு ஏதாவது கேள்வி, சந்தேகம் இருக்கா? இல்லைன்னா முடிச்சிடலாங்க ஐயா.